ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருடம் முழுவதிலும் இயேசப்பா நமக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம கேட்டதையும் அவர் கொடுத்திருக்கிறாரு, கேட்காததையும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம நினைச்சதையும் அவர் செஞ்சிருக்கிறாரு, நம்ம நினைக்காததையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம் விரும்பினதை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். நமக்கு அவசியமானவைகளை அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய வாழ்வின் தரங்கள் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய குடும்ப எல்லைகள் விரிவடைந்திருக்கிறது. நம்முடைய பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கிறது. ஆமீன். மனதில் நல்ல ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே முழு மனதாய் நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்மைகளை பெற்ற நாம் நன்றியை வெளிப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். என் கர்த்தர் செய்த நன்மையாம் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் முழு இருப்பவரே ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, பாடுவோம். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில்
செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாம் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாம் எண்ணி முழு மனதாய் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என்னில்லா நன்மைகள் என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா? எவ்வளோ சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அவ்வளோ சத்தமா? ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை, இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள நம்ம ஏதாவது கிரையம் செலுத்தணுமா? யாராவது பணம் முடிப்பு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டு ரட்சிப்பு கொடுத்தாரா? இல்லை உங்கள் உடம்பெல்லாம் நீங்கள் வருத்துங்க, நீங்கள் அரிய பெரிய காரியத்தெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஏதாவது டிமாண்ட் பண்ணாரா? ஒன்றுமே பண்ணலை. அவர் என்ன கேட்டார்? தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உள்ளத்தை தான் கேட்டார். அல்லேலூயா. ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, உள்ளத்தை தான் கேட்டார். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. அவ்வளோதான். நம்ம இருதயத்தை அவருக்கு கொடுத்தோம், அவர் ஆளுகை செய்தார், அவர் நம்மை ஆட்கொண்டார். இனம் புரியாத சந்தோஷத்தை, எட்டி பிடிக்க முடியாத உயரங்களிலே வைத்து ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. தகப்பன் கைவிட்டு, தாய் கைவிட்டு, உற்றார் உறவினர் மறந்து, நண்பர்கள் நம்மை விட்டு விலகி, தனிமை, வருத்தம், வேதனை, இழப்பு, தோல்வி, இது எல்லாம் வந்த போதிலும் இந்த இயேசு நம்மை கைவிடவில்லை. அவர் இன்றைக்கும் ஆதரிக்கிறார். அவர் இப்பவும் நம்மளை அரவணைச்சிட்டு தான் இருக்கிறாரு. இப்பவும் நம்முடைய உள்ளத்தை அவருடைய அன்பினால் நிறைத்து கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு இல்லாத ஒரு நபருடைய இருதயம் தான் வெற்றிடம். ஆனால் இயேசு இருக்கிற நம்முடைய இருதயம் என்ன கிடையாது? வெற்றிடம் கிடையாது. பணம் இல்லாததுனால என் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு இயேசு இருக்கிறவங்க சொல்ல முடியாது. என் கூட யாருமே இல்லை, அதனால நான் ஒரு வெற்றிடத்தை என் இருதயத்தில் உணர்றேன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஐயோ, என் உடம்புல ரொம்ப பலவீனமாக இருக்குது, என்னால் எதையுமே செய்ய முடியல, அதனால் நான் ஒரு வெற்றிடத்தை என் இருதயத்தில் ஃபீல் பண்ணுறேன், இப்படி உண்மையாக தேவ பிள்ளை சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் தான் இந்த இயேசு. எல்லாவற்றுக்கும் போதுமானவர் இந்த இயேசு. அல்லேலூயா. அதனால் ஆண்டவரை நல்ல சந்தோஷமாக பாட போகிறோம். பாவங்கள் போக்க, சாபங்கள் நீக்க இந்த பூமிக்கு வந்தவரை இந்த சீசனில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். எல்லாரும் கொண்டாடணும். எல்லா ஜனங்களுடைய கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். எல்லா மக்களும் மனம் திரும்பணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஏக்கம். ஏதோ நம்ம பாடுறது மாத்திரமல்ல, ஆண்டவரே இந்த அன்பை தெரியாதவங்க அறிந்து கொள்ளணும், இந்த உண்மையை புரியாதவங்க புரிஞ்சுக்கிடணும். மனக்கண்கள் திறக்காத நிலையில் இருக்கிறவருடைய கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். நீங்கள் எதற்காக இந்த பூமிக்கு வந்தீங்கிறத சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளணும்ப்பா. ஆமீன் சொல்லுங்க. நல்லா உணர்ந்து என்னை ரட்சித்தீரே அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வோடு நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்க, பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க
பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்க பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தால், தந்தை உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தால், உற்றார் உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தால், தந்தை உன்னை மறந்தால், இயேசு உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தால், உற்றார் உன்னை மறந்தால், இயேசு உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவா, கண் மாலை மேல் நிறுத்திடுவா. கரம் பிடித்து நடத்திடுவா, கண் மாலை மேல் நிறுத்திடுவா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. உயர்த்துவோம். எந்தன் இயேசுவே. வாய் திறந்து பாடுங்க. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஜீசஸ், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தயவாய் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நின்று சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எவ்வளோ பெரிய ஆனந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் ஆராதிக்கிற உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் இருக்காது. எப்பத்தான்னா என்ன செஞ்சிடும்? திறந்துடும். அல்லேலூயா. இந்த ராத்திரி எதெல்லாம் உங்களுக்காக திறக்கப்பட வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் இயேசு திறக்க போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்பு அநேக வாசல்கள் உங்களுக்கு பூட்டப்பட்டிருந்தபடினால உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம், சில மன சோர்வுகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆராதனைக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்காக ஒரு கதவை திறந்திருப்பார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வழியை உண்டாக்க, அது செங்கடல் குறுக்க நின்னாலும் ஆண்டவரால் அதில் வழியை உண்டாக்க முடியும். யோர்தான் குறுக்க பாஞ்சாலும் ஆண்டவரால் வழியை உண்டாக்க முடியும். செங்கடல் என்றைக்குமே அந்த இடத்துல தான் இருக்கும். அது அந்த இடத்த விட்டு என்ன செய்யாது, மாறவே மாறும். ஆனால் அதன் வழியாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்கணும்னா அந்த வழியே இல்லாத இடத்துலையும் ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்கினார். கரை புரண்டு ஓடும் அறுப்பு காலம்னா யோர்தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு என்ன இல்லை, இடமே இல்லை. ஆனால் அந்த யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைத்து தான் கானானுக்கு கொண்டு போகணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா
அதையும் கர்த்தர் பிளந்து அற்புதம் செய்வார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் கதவுகளை அடைக்க இந்த பூமியில எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. உங்க ஆசீர்வாதங்கள் அப்படின்னு உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்க எந்த மாந்திரிக வல்லமைகளுக்கு அதிகாரம் கிடையாது. எந்த மனுஷ கிரியைகளுக்கு அதிகாரம் கிடையாது. எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது கானான் தான். இப்போ அவங்க எகிப்திலிருந்து கானானுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நடந்தது என்ன? அவங்க எமோரியர் குடியிருக்கிற எல்லையை கிராஸ் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க? பிளாக் பண்ணுறாங்க. வழியை மறித்தார்கள். மோசேஸ் சமாதானத்தை சொல்லி அனுப்புகிறார். ஐயா, ராஜபாதை வழியாகவே போயிடுறோம், உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம், எங்களை வச்சு உங்களுக்கு எந்த இடைஞ்சல் என்ன செய்யாது இருக்காது, தண்ணியை கூட விலைக்கு வாங்கி என்ன செஞ்சுக்கிறோம்? குடிச்சுக்கிறோம். எங்கள் எய்ம் நீங்கள் கிடையாது, எங்கள் டார்கெட் நீங்கள் கிடையாது, நாங்கள் உங்களை ஒன்றும் செய்கிறதுக்கு இங்கே வரல. ஏன்னா நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பிரயாணம் கானானை நோக்கி, வாக்கு தத்தத்தை நோக்கி, எங்களுடைய சுதந்திரத்தை நோக்கினாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? நீ வாக்கு தத்தத்தை நோக்கி போனா என்ன, சுதந்திரத்தை நோக்கி போனான்னு, கானானுக்கு போனான்னு, கானானை விட்டு வெளியே போனான்னு, நான் விட மாட்டேன்னு மறுச்சான். பாருங்க என்ன நடந்தது தெரியுமா? இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணின கானான் யோர்தானுக்கு அந்த பக்கம்தான். ஆனால் இவன் வழியை மறிச்சதுனால யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் உள்ள சுதந்திரத்தையும் கொடுத்துட்டார். இந்த வருஷத்தின் கடைசியில் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் யாரெல்லாம் இடைமறித்தார்களோ அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்கள் கைக்கு தருவார். உங்கள் வழியில் யாரெல்லாம் குறுக்கிட்டார்களோ அவர்கள் அனுபவிக்கும் சுதந்திரங்களை சேர்த்து நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வழியில் முட்டுக்கட்டையாக யார் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தாங்களோ அவங்க எல்லைகளை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக தருவார். அப்போ என்ன நடக்க போகுது? உங்களுக்குரியதும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் வாசலை அடைத்தவர்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. எத்தனை பேரால் இதை நம்ப முடியுது? நீங்கள் உங்களுக்குரிய நன்மைகளையும் பெறப்போகிறீர்கள். உங்களுடைய சுதந்திரங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு உங்களுக்கு வேதனையை, உங்களுக்கு கண்ணீரை வரவழைத்தவர்களுடைய நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். அதனால் நான் நல்ல நம்பிக்கையோடு பாட போகிறோம். வானத்திலனாலும் எனக்காக கர்த்தர் வானத்தை திறந்து அற்புதங்களை செய்வார். வானம் திறந்து தான் என்னை ஆசீர்வதிக்கணும், அந்த வானத்தை எனக்காக கர்த்தர் திறப்பார். பூமியை பிளந்து தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், அதில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஆண்டவரால் எனக்கு எடுத்து தர முடியும். கடல்ல இருந்து தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை வச்சு அதில் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருன்னா அதுலேருந்து என்னால் அந்த நன்மைகளை தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. என்னுடைய நன்மைகள் இனி அடைத்து வைக்கப்பட முடியாது. சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதங்கள் இனி அடைத்து வைக்கப்பட முடியாது. எனக்குரியவைகள் இனி பூட்டப்பட்டிருக்க முடியாது. இன்னைக்கு இயேசு எனக்காக அதை திறந்து தரப்போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல விசுவாசத்தோட பாடி ஆண்டவரை நாம் மேம்படுத்தோம். தேங்க்யூ ஜீசஸ். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்து. வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயில் இருந்து புறப்பட்டால் உடன் திறக்கும். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயில் இருந்து புறப்பட்டால் உடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வின் கதவை. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டால் உடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும்
பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவர் என் வாழ்வின் கதவை. எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வின் கதவை திறந்திடும். குருடான கண்கள், அடைப்பட்ட செவிகள் நீ தொட்டால் உடன் திறக்கும். உமையான வாய்கள், மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னால் உம்மை துதிக்கும். குருடான கண்கள், அடைப்பட்ட செவிகள் நீ தொட்டால் உடன் திறக்கும். உமையான வாய்கள், மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னால் உம்மை துதிக்கும். எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வின் கதவை திறந்திடும். பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வின் கதவை திறந்திடும். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா என் வாழ்வின் கதவை திறப்பவரே, ஓ எனக்கு முன்பாக நீர் கடந்து சென்று ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று வாக்களித்தவரே, வழியே இல்லாத இடத்திலும் நான் கடந்து செல்வதற்காக ஒரு புதிய வழியை உண்டாக்கி தருகிறவரே, ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தருக்கு மகிமை. தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை ஆராதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4 விஷயம் ரொம்ப முக்கியம். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தரை நான் ஆராதிக்கணும் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டா உங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியணும். அதான் பாடணும், அடைக்கப்பட்டதெல்லாம் திறக்கிறவர். அல்லேலூயா. பூட்டப்பட்டதெல்லாம் திறக்கிறவர் தெரியணும் உங்களுக்கு. அப்பதான் பாட்டு வரும், அப்பதான் துதி வரும், அப்பதான் ஸ்தோத்திரம் வரும். தேவனை நீங்க யாருன்னு பார்க்கல அப்படின்னா, தெரியல அப்படின்னா உங்களுக்கு வாய் என்ன செய்யாது. அவர் வானாதி வானங்களும் கொள்ளாதவர், அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வார்த்தை அவர்கிட்ட வந்தா உண்டாகும், இல்லாததெல்லாம் என்ன செய்யும், உண்டாகும். அதனாலதான் பைபிள் சொல்றது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இதை தெரிஞ்சுட்டுனா உங்க வாயில நீங்க சொல்லி, ஆண்டவரே என் உடம்புல சுகம் இல்லை, நீங்க சுகம் தருகிறவரா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் வந்துடும். இல்லாட்டி எப்படி வரும், ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் இருக்குப்பா, எனக்கு மட்டும் உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா, எனக்கு மட்டும் அங்கங்க ஏதோ செய்துப்பா, இப்படி வரும். ஆனா இது துதியா ஸ்தோத்திரமா ஆராதனை எப்ப வரும், எனக்கு இப்ப உடம்புல என்ன இல்லை, சுகம் இல்லை, எனக்கு சரியான வேலை இல்லை, எனக்கு போதுமான வருமானம் இல்லை, எனக்கு மனசுல நிம்மதி இல்லை, நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. இப்போ நீங்க ஆராதிக்க வந்து இந்த ஆண்டவரை பார்த்து ஆராதிக்கிற ஒரு அறிவு உங்களுக்கு இருந்துன்னா நீங்க எப்படி ஆராதிப்பீங்க? ஆண்டவரை நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னது நீங்க தான்ப்பா. நான் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்க நல்ல பொக்கிஷ சாலையை எனக்கு நீர் திறந்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுக்கக்கூடாதபடி உங்க சமாதானத்தை எனக்கு நீங்க வைத்து போயிருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி அப்பா. வித்தியாசம் தெரியுதா? அடுத்து உங்களுக்கு தெரிய வேண்டியது, உங்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், உங்களுக்கு what he has done to you. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில்
என்ன செய்தார்? உங்களை ரட்சித்தார்ல, உங்க பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டார்ல. அல்லேலூயா. நீங்க படிக்கும்போது ஏதோ ஒரு ரிஸ்க் வந்திருக்கும் உங்களுக்கு, அப்போ ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிஸ்க்லேருந்து உங்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பார், காப்பாற்றிருப்பார். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கும், இயேசுவேன்னு இருப்பீங்க, உடனே ஒரு அற்புதம் நடந்திருக்கும். ஒரு பெரிய தேவை, கமிட்மெண்ட், கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும். ஆனால் கையில் இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. அந்த கொஞ்சத்தை வச்சு ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சிருப்பார். அப்போ அந்த காரியம் வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்கும். மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். அதுதான் அவர் உங்களுக்கு செய்தது. இப்படி நீங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் உங்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் அதை நீங்கள் நினச்சா நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுவீங்க. அப்போ தான் சொல்லுவீங்க, 1000 நாவு இருந்தாலும் நீங்கள் செஞ்ச நன்மையை சொல்ல போதாதுப்பா. எண்ணில்லா நன்மைகளை நீங்கள் எனக்கு செஞ்சுருக்கீங்கப்பா, நான் கேட்டதெல்லாம் நீங்கள் தந்திருக்கீங்கப்பா. அப்போ தான் அந்த ஆராதனை வரும். அடுத்தது, இப்போ தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அது உங்களுக்கு தெரியணும். உங்களை ஆண்டவர் தனியாக விட்டாரா? உங்களை ஆண்டவர் மறந்துட்டாரா? உங்க கூட ஆண்டவர் இல்லையா? அது தெரியணும் உங்களுக்கு. ஏன் நான் அதை சொல்கிறேன்? சில நேரத்தில் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் நம்ம ஹோப்லெஸ் ஆன மாதிரி இருக்கும், நம்பிக்கையெல்லாம் இழந்த மாதிரி ஆயிரும். சில நேரத்தில் நம்மளால் ஒன்றுமே முடியாது, நம்ம பலத்தால் என்ன செய்ய முடியாது, கடக்கவே முடியாது. நம்மளால் ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம், ஜெபம் பண்ண முடியாது. பாடணும்னு நினைப்போம், பாட முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் பலன் இல்லாதவர்களுக்கு பலன் தருகிறவரே, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தருகிறவரே, நான் இப்போ பலன் இல்லாமல் இருக்கிறேன்ப்பா, என் பலன் நீங்கள் தான்ப்பா. அதில் புரியுதா உங்களுக்கு? ஆராதனை வந்துடும். அடுத்தது, அவர் உங்களுக்கு என்ன செய்வார் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களை நடுவழியில் விட்டுட்டு போயிடுவாரா? வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேற்றுவாரா? அவர் சொன்னதெல்லாம் செய்வாரா? கண்டிப்பாக செய்வாரா? நீங்கள் உண்மையிலே உயர்ந்திருப்பீங்களா? நீங்கள் உண்மையிலே நல்லா இருப்பீங்களா? உண்மையிலே அதை உங்களால் நம்ப முடியுதா? உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பாங்களா? உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்குமா? எதை வச்சு சொல்கிறோம்? அவர் செய்வார் என அவர் சொல்லி இருக்கிறார். அவர் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்லவே மாட்டார். தேவ பிள்ளைகளை, இது ரொம்ப முக்கியங்க. தேவன் யார்? அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? இப்போ அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இனி அவர் என்ன செய்ய போகிறார்? இந்த நாளையும் நீங்கள் நினச்சிட்டு இந்த வாரத்தில் ஆண்டவரை துதிக்கணும்னு போய் பாருங்க, உங்களுக்கு 1 மணி நேரம் பத்தாது. அல்லேலூயா. அந்த ஒரு நாள் போதாது. அந்த கொஞ்ச நேரம் உங்களுக்கு திருப்தி என்ன செய்யாது, வராது. எத்தனை பேர் அப்படி ஆண்டவரை கடைசி வரைக்கும் ஆராதித்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்படுங்க? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே, உம்மையே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஆராதிப்பதற்காகவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஆராதனை அபிஷேகம், அந்த துதியின் ஆவி எப்பொழுதும் எங்கள் மேல் இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.